வணக்கம். நமக்கு சிறு வயதிலே ஒரு கற்றுக் கொடுக்கப்பட்டது. இது திரு காந்தியடிகளுக்கும் மிகவும் பிடித்தது. இந்த 3 பொம்மைகள் இருக்கும். இந்த 3 பொம்மைகள், ஒன்று கண்ணை மூடிக்கொண்டிருக்கும் 2 கைகளால், இன்னொன்று வாயை மூடிக்கொண்டிருக்கும், 3வது பொம்மை காதை மூடிக்கொண்டிருக்கும். நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கப்பட்டது என்றால், தீயதை பார்க்காதே, தீயதை பேசாதே, தீயதை கேட்காதே என்று சொல்லிக் கொடுக்கப்பட்டது. குழந்தைகளுக்கு மிக அற்புதமான ஒரு செய்தி. சிறு வயதிலே அது கற்றுக் கொடுக்கப்பட்டால் மனதிலே பதிந்துவிடும், பிற்காலத்தில் அது வாழ்க்கைக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்று சொல்லிக் கொடுக்கப்பட்டது. சிறு வயதிலே ஓகே, இட் இஸ் ஓகே. பட் வளர்ந்த பிறகு நாம் அதை சிறிது ஆராய்ச்சி செய்ய வேண்டாமா? நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது சரியாக இருக்கின்றதா என்று. அதாவது கண் எதை பார்க்கின்றது? எதை பார்க்கின்றது என்றால், கண்ணின் முன்னால் எந்த ஒரு பொருள் இருந்தாலும் அதை பார்க்கும். அதை பார்த்து அந்த செய்தியை உள்ளே அனுப்பிவிடும். அதே போல் காது தனக்கு என்ன சத்தம் கேட்கின்றதோ அந்த சத்தத்தை கேட்டு அதை உள்ளே அனுப்பிவிடும். அதே போல் வாய் என்ன பேசுகின்றமோ அதை பேசும். நாம் என்ன வார்த்தைகளை அனுப்புகின்றோமோ வாயிலிருந்து அது வாய் பேசிவிடும். அப்போது இவை 3மே தானாக செயல்படவில்லை. கண் தானாக தேர்ந்தெடுத்து பார்ப்பதில்லை. இதை பார்க்க வேண்டும், இதை பார்க்கக்கூடாது என்று கண் தேர்ந்தெடுப்பதில்லை. காது இந்த சத்தத்தை கேட்க வேண்டும், இந்த சத்தத்தை கேட்கக்கூடாது என்று தேர்ந்தெடுப்பதில்லை. வாய் அவ்வாறே இதை பேச வேண்டும், இதை பேசக்கூடாது என்று தேர்ந்தெடுப்பதில்லை. இவை 3மே அவை சுதந்திரம் இல்லாமல் செயல்படுகின்றன. என்ன செய்ய வேண்டுமோ அதை மட்டும் செய்கின்றன. இதைத்தான் ஞானேந்திரியங்கள் என்று சொல்வார்கள் ஞானத்தில். எனவே அப்போது இதற்கு என்ன காரணம்? யாரால் அது பார்க்கப்படுகின்றது? மனம்தான் பார்க்க சொல்லுகின்றது, மனம்தான் கேட்க சொல்லுகின்றது, மனம்தான் பேச சொல்லுகின்றது. அப்பொழுது கண்ணை காதை வாயை மூடினால் போதுமா, அல்லது மனதை மூட வேண்டுமா? இது சரி. மனதை மூடினால்தானே, மனதை மூடினால்தான் மனம் தானே பார்க்க சொல்லுகின்றது, இதை பார் என்று. மனம் தானே சொல்கிறது இதை கேள் என்று. மனம்தான் சொல்லுகின்றது இதை பேசு. அப்போது நாம் இந்த 3 இந்திரியங்களையும் பழி சொல்லலாமா? அதற்கு பதில் நாம் எதை செய்ய வேண்டும் என்றால், நம் மனதை கட்டுப்படுத்த வேண்டும், மனத்தை மூட வேண்டும். இதுதான் அந்த பொம்மையினுடைய உண்மையான அர்த்தமாக இருக்க முடியும். நன்றி, வணக்கம்.